அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் 2 சகோதரிகள் இருந்தாங்க. அது ஒரு அழகான ஊர். அவங்களோட குடும்பமும் அழகானது. அவங்க குடும்பத்தில் நிறைய நபர்கள் உறவுகள் இருந்தாலும் நாம் இந்த 2 சகோதரிகள் கதையை மட்டும் கேட்கலாமா? 2 சகோதரிகளில் முதல் சகோதரி பிறந்த உடனே அவளை அந்த குடும்பத்தினர் ரொம்ப கொண்டாடி கொஞ்சி மகிழ்ந்தாங்க. கடைசியான குழந்தை என அன்பு காட்டி பாராட்டி வந்தனர். ஒரு 4 வருஷம் போனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தை வந்தது. இந்த குழந்தை வந்த உடனே எல்லோரோட கவனமும் அந்த குழந்தை மேலே திரும்பிடுச்சு. சின்ன அழகான குட்டி குழந்தைய கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த உடனே இந்த முதல் சகோதரிக்கு 4 வயதாக நன்றாக புரிதல் ஏற்படக்கூடிய தருணம். அதோடு குழந்தைத்தனம் குறும்புத்தனம் உள்ள குழந்தையா அல்லவா? அதனால் புரிதலும் உண்டு, புரியாத குணமும் உள்ள இக்கட்டான நிலை அல்லவா? மனசில் சிறிய சகோதரிக அதிகமாக கவனம் கொண்டு கவனித்த உடனே மனசில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டது இந்த பெரிய சகோதரிக்கு. அதை எடுத்து சொல்லவோ புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ தெரியாத வயசு. மனதளவில் தனது சகோதரி மேலே ஒரு ஜெலஸ் இருந்தது இந்த பெரிய சகோதரிக்கு. குட்டி சகோதரிக்கு எதுவும் புரியாத நிலையில் இருவரும் ஒன்றா வளர்ந்து வந்தாங்க. இப்படி வயது வளர வளர சேர்ந்து விளையாட, சேர்ந்து கடைக்கு போக, சேர்ந்து பள்ளிக்கு செல்ல என இருவரும் சேர்ந்தே சென்றனர். ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் சேர்ந்து இருந்தனர். அந்த தெருவில் அந்த வீட்டில் இருந்த மற்ற குழந்தைங்களும் அனைவரும் ஒன்றாவே சேர்ந்து விளையாடுவாங்க. இப்படி அந்த மாதிரி விளையாடும்போது இந்த முதல் சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் தலைமை, நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டாமினேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத கேட்க வேணும், இல்லைன்னா நீ விளையாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுருவாங்க. இல்லாட்டி கண்ணாலேயே அப்படியே மிரட்டி பயம் காட்டி அப்படியே போங்க, நான் சொன்னதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கும்போது நாட்கள் போயிட்டே இருந்தது. மற்ற குழந்தைங்களும் இந்த தனது சொந்த குட்டி சகோதரியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சகோதரிகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அன்போடு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக பகைமை காட்டல. எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஒன்றா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் போயிட்டே இருந்தது. பெரியவங்களாக வளர்ந்தாங்க. அப்போது அவங்க டீனேஜில் இருந்தாங்க. அப்போ எல்லாம் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? படிப்பை முடித்த உடனே அவங்க 2 பேரும் பள்ளி படிப்பை முடித்த உடனே வீட்டில் இருந்தாங்க. அது அவங்க வீட்டில் இருந்த காலம், பொன்னான காலம். சிறு வயசில் சேர்ந்து விளையாடுவதில் அதிகம் டாமினேட் பண்ண பெரிய சகோதரி பருவ வயசு வந்த உடனே தங்கைக்கிட்ட அதிக அன்போடு அவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் சமைச்சு தர்றது, பிடிச்சதையெல்லாம் விட்டு கொடுக்கறது, உடனுக்குடன் உணவு உடை நகை அணியிறது அப்படின்னு சொல்லி தங்கைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இருவரும் ஒரே மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது, இன்றைக்கி நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையாக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒன்றா நடக்கிறது. இந்த 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட சகோதரர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பாரு 2 பேரும் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ந்தாங்க. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்வதில் இருவரும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதை கூட மற்ற சகோதரிகள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே என்ன இப்படி ஒரு ஒற்றுமை, இப்படி 2 பேரும் விட்டு கொடுத்து வேலை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இதன் காரணமாக அந்த வீட்டில் எல்லோரும் வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் எல்லாரும் பகிர்ந்துக்கணும், அண்ணன வேலையை அண்ணனுக்கு செய்யணும், நேரம் காலம் தவறாமல் வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த வீட்டோட பழக்கம். இவ்வாறு 2 பேர் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது பெரிய சகோதரிக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. சிறிய சகோதரி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தமாயிருது, ஐயோ நீ என்ன கல்யாணம் பண்ணி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போதைக்கு திருமணம் வேண்டாம், உனக்கு நீ வேண்டான்னு சொல்லிடு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் இப்படியே ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த பெரிய சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நான் என்ன செய்ய முடியும், அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை கேட்டு நான் நடப்பேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன சகோதரிக்கு ரொம்ப ஐயோ நான் தனியாகிடுவேனே, எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே
அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிருது. ஏன்னா ஒரு வயது ஒத்த இருவரும் ஒன்றா இருந்து வாழ்கிறதுங்கிறது அது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். அதனால் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் தனியாகிடுவேன், எனக்கு யாருமே இல்லை, நீ இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்காத அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரிய சகோதரி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நான் என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் நானும் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வருத்தத்தோட. உடனே இந்த கடைக்குட்டி என்ன பண்ணுது, சரி ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கும் போது கல்யாணம் ஆகி அக்கா போயிடுறாங்க. கடைக்குட்டி தனித்து விடப்படுறாங்க அந்த வீட்டில். அந்த பிரிவு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் மற்ற அம்மா அப்பா மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறதுல இந்த கடைக்குட்டி அதையெல்லாம் கொஞ்சம் மறந்துடுறாங்க. காலத்தின் நாட்கள் போயிட்டே இருக்குது. சிறு வயசில் தன்னோட சகோதரியை வெறுத்து ஒதுக்குன பெரிய சகோதரி வயது வந்தவன வளர வளர எப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவோட அன்போட நடந்துக்கிட்டாங்கங்கிறத பார்க்கும்போது இதுதான் இரத்த பந்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்புறம் சிறிய சகோதரிக்கு பல துயரங்கள். சகோதரிகள்லாம் பிரிஞ்சு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. சகோதரர்களும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க குடும்பம்னு ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களோட தந்தையையும் அந்த சின்ன பொண்ணு பிரிஞ்சிட்றா, அவரும் இறந்துடுறாரு. இந்த மாதிரி துயரங்களில் அம்மாவும் தனியாக விடப்படுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன சகோதரி ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை அந்த வயதில் அனுபவித்தவங்களாக ஆயிடுறாங்க. அப்புறம் சில நாட்கள் கழித்து என்ன ஆகுது, அந்த பெரிய சகோதரியும் இந்த சின்ன சகோதரியும் தங்களோட குழந்தையோட பிரசவ காலத்துக்காக அம்மா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தோடனே அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்காங்க. ஆனாலுமே அதை அனுபவிக்க முடியல. காரணம், இந்த சின்ன சகோதரி தன்னோட குடும்பத்தினால பல துயரங்களை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் சிரமங்களையெல்லாம் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த சின்ன சகோதரி இருந்தனால சீக்கிரமாக ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஊருக்கு போய் அவங்க எல்லாரும் அவங்களோட குடும்பம் இவங்களோட குடும்பம்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வயதுகள் வளர்ந்துக்கிட்டே போகுது. ரெண்டு சகோதரிகளும் பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக குடும்பத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. இப்படி பார்த்துட்ருக்கும்போது பேரன் பேத்திகளும் இந்த சிறிய சகோதரி இருக்கிற ஊருக்கே சேர்றாங்க. அப்போ அவங்கள பார்க்குறதுக்காக அடிக்கடி பெரிய சகோதரி வரும்போது திரும்பவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. காலத்தின் கோலம் அந்த காலன் பெரிய சகோதரியை அழைச்சிட்டு போயிடுறாரு. நிரந்தரமான பிரிவு அந்த சிறிய சகோதரி அனுபவிக்கிறாங்க. இப்போவும் அந்த பெரிய சகோதரி போன வருத்தத்தில் தன்னை எப்போ அந்த காலன் கூப்பிடுவான், நமக்கு எப்போ நம்ம இந்த இதெல்லாம் விட்டுட்டு அக்காவோடையே போய் சேருவோம் அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே இந்த சிறிய சகோதரி தனது நாட்களை கடந்து போயிட்டுருக்குறாங்க. அன்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பரிமாறி இருக்கும்போது அது சுகமே தனிதான். அதனால் அன்போடு இருந்து பாருங்கள், அதோட அழகே அழகு தான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.